எவ்வளவு புயலின் நடுவில் நம்ம இருதயத்துல இந்த புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இருக்கும். அதாவது இயேசு அவ்வளவு கொந்தளிக்கும் போதும் கப்பலின் பின்னணியத்துல தலையணை வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார். அதன் அர்த்தம் என்னன்னா, அவர் அது பாதிக்கல. நீங்க எவ்வளவு சாலமோனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் யாருமே கிடையாது. அவனால ஒரு நிலையான சந்தோஷத்தை கண்டடைய முடியவில்லை. தாவீதை போல பிரச்சனை உள்ளவன் ஒருவனும் கிடையாது. ஆனா அந்த தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப அந்த நிலையான சந்தோஷத்தை தாவீது அவ்வளவு பிரச்சனை நடுவில், துன்பத்தின் நடுவில் நடக்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கில, ஜலப்பிரவாகத்தின் நடுவில், மரண வாசல்ல தாவீது பயணித்த பாதை. ஆனா அவனுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு குறைவும் கிடையாது. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்னு சொல்றார். எவ்வளவு சமாதானத்தோட! அவன் நான் தூங்கி எழும்பும் போது இங்கே இருப்பானா அங்கே இருப்பானா ஒன்றும் தெரியாது. ஆனா அவனுக்கு இதுதான் தேவ பிரசனம் தரக்கூடியது. ஆண்டவருடைய பிரசனம் உங்க கூட இருக்கிறத உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க உறுதியாய் பின் செல்ல அவர் காட்டுகிற பாதை. இதுவரை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை நீங்கள் பயணிக்காத பாதை. இதுவரை நீங்க பயணிக்காத பாதைன்னா இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த பாதையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. ஆமே. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமே. சிலரை எழுப்பி விட்டதற்காக நன்றி. இந்த பாதையை பத்தி சில இந்த சமாதானத்தோட சொன்னே தூங்கியாச்சு. ஆமே. இந்த பாதை ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும். ஆண்டவரே, என்னை எதுல ஆண்டவரே நடத்துறீங்க? நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், எதுல நடத்துறீங்க பாரு. இதுவரை நீ போகாத பாதை. சிவந்த சமுத்திரம்னா உனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். அது சென்டர்ல என்ன எல்லாம், இது உனக்கு தெரியாது. அறியாத வழியில தெரியாது. அப்போ நீ எதை மட்டும்தான் கம்ப்ளீட்டா சார்ந்திருக்கணும் தெரியுமா? அவரை மட்டும்தான். அதனாலதான் மோசே சொல்றார், ஆண்டவரே உமது வழியே எனக்கு தெரியும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்க மட்டும் கூட வரலன்னா இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, உறுதியாய் சொல்லுங்கள். 3வது, அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 15 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் என்ன ஆயிட்டான்? நின்று. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, நின்று. ஆமே. அது குவியலாக குவிந்தது. ஒரு பிரச்சனை, கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனைய பிரசனத்தை சுமக்கிறவனுடைய கால் பட்டதுமே ஸ்டாப் ஆகுது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசனத்தை சுமக்கிறவர்களா, அந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, நீங்க போய் அதுல கால் வைக்கும் போது ஸ்டாப் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பாருங்க ஓயாம அழுதுட்டு இருப்பாங்க பாருங்க. சிலர் அந்த பிள்ளைய கையில எடுத்ததும் அந்த பிள்ளை அழுகு என்ன ஆயிரும்? நிப்பாட்டிரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை அப்படி நின்றோம். அப்ப தேவ பிரசனம் என்பது எவ்வளவு முக்கியமானது. நம்ம ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா அந்த அற்புதத்துக்கு அடித்தளமே பரிசுத்தம் என்பதை நம்ம மறக்கிறோம். அது பரிசுத்த ஸ்தானம் ஆயிட்டோம் வைங்கள, அவருடைய பாதம் அமரும்.
அவர் சொன்னார், என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இவங்க கால் பட்டதும் பிரசனம் இல்லாம கால் வச்சிருந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிரும் தண்ணி. எத்தனை பேரை தண்ணி இழுத்துட்டு போகுது, எத்தனை பேரை. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரநேகேமியா ஆவியை அளித்தே திட நம்பி. நல்ல கவனமாய் கேளுங்கள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? காலை வச்சுட்டாங்க, தண்ணீர் பிளக்குது. தண்ணீர் பிளந்ததும் இவங்க மறுக்கரைக்கு போயிருக்கலாம். ஆனா இவங்க சென்டர்ல வந்து நிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, தங்களோடு இருக்கிற அத்தனை பேரும் இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். முதலாவது சொன்னேன், உறுதிப்படுத்துங்கள், உறுதியாய் பின் செல்லுங்கள். மூன்றாவது உத்தரவாதம் எடுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் போது உங்க குடும்பத்துக்காக நீங்க உத்தரவாதம் எடுக்கணும். சிலர் பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா இருக்கார்ல, தனக்காக உத்தரவாதம் எடுத்தாரே தவிர தன் மகனுக்காக உத்தரவாதம் எடுக்கவில்லை. தன் காரியத்துக்காக அவன் ஓன்னு அழுதான். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்தேன் சொல்லிட்டு அழுதான். உத்தரவாதம் எடுத்து அழுதான். ஆனா பிள்ளை, ஆண்டவர் சொல்ற, உன் பையன் காரியம் ரொம்ப டேஞ்சர்ப்பா, உன் காலை நிறைவேறிட்டு உன் தலைமுறை பாரு எவ்வளவு டேமேஜ் ஆக போறாங்க. பரவாயில்ல, என் நாட்களிலாவது. சிலர் அப்படி இருக்கிறாங்க, நான் எப்படியாவது இருந்து பரலோகத்துக்கு போயிரு, உங்க பாடாச்சு நீங்களாச்சு. என்ன பாடு? இந்த உடன்படிக்கை பெட்டியை தோளை தூக்கி நிக்கிறது எவ்வளவு பெயின் தெரியுமா? 1-2 பேர்ல லட்சங்கள் மறுகரை போக வேண்டும். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மறுகரைக்கு போக வேண்டும். சிலர் ஸ்பீடா நடப்பாங்க, சிலர் ஸ்லோவா நடப்பாங்க, சிலர் பாதியில வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்து கிளம்பி சர்ச்சை வாசல் நின்று பேசிட்டு இருப்பாங்க, உள்ள வர மாட்டாங்க. இப்படி பல டைப் உண்டு. ஆயிரங்களை வச்சே நம்ம கண்ணு தள்ளும் போது லட்சங்களை வச்சுட்டு அவங்க படுற பாடு. ஆனாலும் பெட்டிய தோல்ல தூக்கிட்டு சென்டர்ல நிக்கிறான். என் குடும்பத்துல ஒரு ஆள் கூட யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடாது, தாண்டணும். இந்த உடன்படிக்கை எல்லாரும் கடக்கிறது வரைக்கும் யோர்தான்ல இயேசு இறங்கினார்லாங்க, இறங்கி நிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும், என்னோடு இருக்கிற அத்தனை பேரும், நீங்க முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணி பிரசனத்தை சுமக்கிறவர்களாய், தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், ராஜாக்கள் என்பவர்கள் ஆளுகிறவர்கள், ஆசாரியர்கள் ஆராதனை செய்கிறவர்கள், ஆராதனை செய்கிறவர்களாகவும் ஆளுகிறவர்களாகவும் வைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மேன்மை. இந்த யோர்தானை எல்லாரும் கடக்கணும், எல்லாரையும் அக்கறைப்படுத்தணும். ஆமென். நோவா உத்தரவாதம் எடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவின் குடும்பம் 8 பேர், 7 பேர் பேழைக்குள்ள, ஒரு நபர் மட்டும் வெளியே இருந்தா அந்த 7 பேருடைய சந்தோஷமும் அவுட். ஆமென். உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதியாய் பின் செல்லுங்கள், உத்தரவாதம் எடுங்கள். யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் நீங்க பாத்தீங்க, 21 முதல். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று, அதாவது போகும்போது அந்த இடத்துல ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாக ஒரு கல்லை வச்சுட்டு போக சொல்வார். எதுக்கு அப்படின்னா, இது மறந்துடக்கூடாது, இதை நீ மறந்துடக்கூடாது, நீ யோர்தானை பிளந்தேன்னு சொல்லிடக்கூடாது, இது கர்த்தர் பிளந்தார், அவருடைய பிரசன்னம் இதை செய்தது. நாளைக்கு பிள்ளைங்க கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இஸ்ரவேலர் இந்த வெட்டாந்தரை வழியா யோர்தானை கடந்து வந்தார்கள், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும்
நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணுவார். அதன் அர்த்தம் என்ன? பிதாக்களுக்கு செய்ததை பிள்ளைகளுக்கும் செய்கிறவர். பிதாக்களுக்கு செய்ததை நல்ல கரங்களை தட்டி ஆமென். பிரசன்னம் பிரசன்னம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்களை மூடி, முடிந்தால் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாய். எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? நீங்க அப்படி மாறிட்டீங்கன்னா நீங்க போய் நிக்கிற இடத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்க ஃபேமிலியில தொடர்ந்து பிரச்சனை இல்ல, போராட்டத்தின் மேல போராட்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம். யாராவது வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏங்க நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறக்கூடாது? ஏன் நீங்க மாறக்கூடாது? உன்னை ஆசாரியனாக்கி இருக்கிறாரே, நான் அதை விரும்புறேன்பா. பரிசுத்தமும் பயபக்தியும் அதே என் வாழ்க்கையாகட்டும். வலது கரத்தை உயர்த்தி இடது கருத்து இருந்து ஒரு உண்மையான ஒரு ஜெபம், 2 நிமிஷம் தான். உண்மையான ஜெபம். 3 வருஷம் தேவ சமூகத்திலிருந்து பிரசனத்தை சுமந்து கர்மேல் பர்வதத்தில் எலியா வந்து நின்ற போது பாகாலுக்கு எதுவுமே அங்க எடுபடல, எதுவுமே எடுபடல. நிறைய காரியம் தடை, சத்துரு வந்து தடை பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி தடை பண்ணலாம்? அவன் தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா, ஆராதிக்கிறவள் அல்லவா, தடை பண்ண கூடாது அல்லவா, அவன் தடை பண்ண முடியாது. அவன் தோற்று திரும்பி போக வேண்டுமே. யோர்தான் பின்னிட்டு திரும்பணும். மேலே இருந்து கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். ஆசாரியர்கள் காலு வைத்தது அப்படி நின்னுட்டான். இதுக்கு மேல ஓட முடியாது. அது அப்படியே விலகுது, பின்னிட்டு. அவன் எங்கிருந்து வந்துச்சோ அங்கே ஓடுச்சு. வெள்ள தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்துருவ உடைந்து ஓட பண்ணுவா. இஸ்ரவேலரே, நீங்க பின்னிட்டு போக கூடாது, பெலிஸ்தியன் தான் பின்னாடி போகணும். ஆமே, எகிப்தியன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் அவங்க திரும்பி போக பார்த்துட்டாங்க. பின்னிட்டு போகும்போது ஆமே இடறி விழுந்துட்டாங்க. அப்பா, உங்க பிரசன்னத்தை சுமக்கிறவனா, என் வீட்டுக்குள்ள நான் கால் வைக்கும் போது வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கணும். என் ஆபீஸ்ல நான் கால் வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு சமாதானம். பிரச்சனை இருக்கிற ஏரியாவில் நான் போகும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம். உடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாய், சுமக்கிறவளாய். ஆண்டவரே, நான் நிறைய இதை உறுதிப்படுத்தாம யோர்தானை ஃபேஸ் பண்ணி அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ப்பா. இதை உறுதிப்படுத்தாம யோர்தானை ஃபேஸ் பண்ணி யோர்தானை ஃபேஸ் பண்ணி எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள். ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை. நீங்க இருந்தீங்கன்னா பெரிய பர்வதம் கூட எனக்கு ஏமாத்துற. ஆண்டவரே, நீங்க இருந்தீங்கன்னா அந்த பெரிய பர்வதம் கூட எனக்கு முன்னாக சமபூமியா பிரசனத்தை இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி. கைகளை உயர்த்தி, ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு பிரசன்னமே பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆமென். தேவ
பிரசன்னம். ஆமென். பிரசன்னம், தேவ பிரசன்னம். நல்ல தகப்பனை இரக்கமுள்ள தேவன், உண்மையாய் கேட்கிற உள்ளங்களை நீர் அறிவீர். நாங்க உறுதிப்படுத்தணும், உறுதியாய் பின் செல்லணும், உத்தரவாதம் எடுக்கணும், யோர்தானை கடக்கணும். நாங்க மட்டும் இல்ல, எங்களை சார்ந்த அத்தனை பேரும் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரும் பிரசனத்தை சுமக்கிறவர்களா. ஓ ஆண்டவரே, எங்களை குறித்த சாட்சி அப்படிதான். இவங்க இருக்கிற இடம் சமாதானமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த நபர் வந்துட்டாங்கன்னா அப்படி கொஞ்ச நேரத்திலேயே சால்வ் ஆயிருது. அப்படி ஒரு சாட்சி கேட்கத்தக்க. இதெல்லாம் எங்களால முடியாது, ஆனா எங்க கூட நீங்க இருந்தா சாத்தியாக. ஆண்டவரே, கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதற்காக நன்றி. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.